கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டதை நாம் இங்கே படிக்கிறோம். பெந்தெகோஸ்தே நாள் என்பது ஆவியானவர் கொடுக்கப்பட்ட பின்பாக வைக்கப்பட்ட பெயர் அல்ல. இது முன்னமே பஸ்கா கொண்டாட்டத்திற்கு பின்பாக வருகிற மறுநாளிலும் அடுத்த வாரத்திலும் என்று தொடர்ந்து பண்டிகைகள் கொண்டாடுவார்கள். பஸ்காவை அனுசரித்த 50வது நாளிலே அறுப்பின் பண்டிகையாக கொண்டாடுவார்கள். இது பஸ்காவிலிருந்து அவர்கள் கணக்கிடுவதற்கு 50வது நாளை கணக்கிட்டு அறுப்பின் பண்டிகையாக கொண்டாடுவார்கள். பெந்தே என்றால் 50 என்று அர்த்தம். உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களிலிருந்தும் யூதர்கள் இந்த மாதங்களிலே இங்கே கடந்து வருவார்கள். பஸ்காவுக்கு முதல் வாரத்திலிருந்து ஆரம்பித்து பஸ்காவுக்கு பின்பாக இந்த பெந்தெகோஸ்தே நாள் வரைக்கும் பல திசைகளிலிருந்து ஏதாவது ஒரு திருவிழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அவர்கள் வருவார்கள். இந்த அறுப்பின் பண்டிகையிலே தேசத்தின் உச்சிதமான பொருட்கள் எல்லாம் சந்தைப்படுத்தப்படும். ஆதலால் மிகப்பெரிய வியாபார நோக்கத்தோடும் காணிக்கை செலுத்துவதற்காகவும் நன்றி காணிக்கை செலுத்துவதற்காகவும் தேவன் தந்த சகல விதமான ஆசீர்வாதங்களை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துவதாகவும் இந்த பண்டிகை அமையும். ஆதலால் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட பின்பு பெந்தெகோஸ்தே என்ற சத்தம் வரவில்லை. பெந்தெகோஸ்தே என்ற வார்த்தையிலே கொண்டாடப்படுகிற 50வது நாளான, அதாவது பஸ்காவிலிருந்து 50வது நாளான காலங்களிலே கொண்டாடப்படுகிற அந்த கொண்டாட்டத்தின் நாளின் பெயர் பெந்தெகோஸ்தே. இப்பொழுது சொல்லப்படுகிற பெந்தெகோஸ்தே சபை என்று சொல்லப்படுவது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறதே ஒழிய பெந்தெகோஸ்தே சபை என்றாலே இது பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட பின்பு கொண்டு வரப்பட்ட வார்த்தை என்று நாம் நினைக்கக்கூடாது. பஸ்காவின் நாளிலே கிறிஸ்து மரிக்கிறார், 3ஆம் நாளிலே உயிர் தெழுகிறார், 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுகிறார். யோவான் ஸ்நானகன் இதை குறித்து மிக தெளிவாக லூக்கா 3:16 பிரசங்கிக்கிறார். யோவான் இப்படியாக கூறுகிறார், நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று முன்னதாகவே அறிவித்து விட்டார். இயேசு கிறிஸ்துவானவரும் இதை தமது சீசர்களுக்கு மறைக்காமல் சொல்லி வந்தார். லூக்கா 24:49 அவர் பரமேறுவதற்கு முன்பாக இதை ஞாபகப்படுத்தி விட்டுதான் செல்கிறார். என் பிதாவின் வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இதை மீண்டும் லூக்கா அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் 8ஆம் வசனத்திலும் அவர் நினைவு கூர்ந்து விளக்கப்படுத்துகிறார். இப்படி சீசர்களுக்கு வலியுறுத்தப்பட்ட நாளாகவும் நிகழ்வாகவும் அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். மேல் வீட்டு அறையிலே, இது எருசலேமிலே தாவீதின் கல்லறை அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த பகுதியிலே காணப்படுகிற ஒரு பெரிய வீடு. இந்த வீட்டிலே 120 பேர் தங்கி இருக்கத்தக்கதான மேல் வீட்டு அறை இருந்தது. எருசலேமை சுற்றிலும் தங்கி வந்து கொண்டாடி செல்வதற்கென்று அநேக இப்படிப்பட்ட ஹால் போன்ற வீடுகள் அமைக்கப்பட்டு காணப்படலாம். அதே போல் டெம்பரவரியாக தங்கி செல்வதற்கென்று டென்ட்டுகளும் உருவாக்கி இருப்பார்கள். ஒரே வேளையிலே இப்படி 20 லட்சத்துக்கும் அதிகமான மனிதர்கள் பஸ்காவை அனுசரிக்க கூடி வருவதினாலே, திரள் கூட்டமாய் இருப்பதினாலே 50 நாட்கள் கொண்டாட்டத்திலும் கிட்டத்தட்ட அப்படி யூதர்களுடைய ஆளை அங்கே அடித்து கொண்டிருக்கும். இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னது போல பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் மேல் வந்து தங்குவதை ஒரு பிசிக்கல் ஃபெனோமினா, ஒரு சரீர பிரகாரமான அல்லது கண்ணால் காணக்கூடிய சயின்ஸை தேவன், அதனுடைய அடையாளங்களை இங்கே தேவன் வெளிப்படுத்துகிறார். காற்று, முழக்கம், வானத்திலிருந்து உண்டான காற்றினால் உண்டாகி அந்த சத்தம் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காற்று எப்பொழுதும் 4 திசையிலே அடிக்கும். வடக்கு திசை, தென்காற்று, கீழ்காற்று, மேல்காற்று என்றெல்லாம் சொல்லப்படும். ஆனால் இந்த காற்று சுற்று சுழன்று வராமல் மேலிருந்து வந்த காற்று எப்பொழுதும் தேவனுடைய சுவாசத்திற்கு இணையாக சொல்லப்படுகிறது. நாவு வடிவிலே அக்கினி வந்து இறங்குவதை பார்த்தோம்.
நாவு என்பது தேவனை புகழும் பேசும் திறனும், அக்கினி என்பது தேவனுடைய பரிசுத்தத்திற்கும் அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது கண்ணுக்கு தெரிந்த சரீரத்திலே காணக்கூடிய அடையாளங்களாகவும், அவர்கள் மேல் வந்து அமர்ந்ததினாலே அவர்கள் ஞான திருஷ்டியை அடைந்து வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிற பாபேலின் கோபுரத்திலே பாஷைகளை பிரிய பண்ணின தேவன் இன்று அதே மனிதர்களுக்கு பற்பல பாஷைகளை பேசும் வரத்தையும் தருகிறார். 5ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது, வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலகமெங்கிலும் ரோமர்களின் ஆட்சி காலம் இருந்தபடினாலே சகல தேசத்திலிருந்தும் எருசலேமுக்கு வந்து போகும் வாய்ப்பினை அவர்கள் பெற்றிருந்தார்கள். நீங்கள் இப்பொழுது அசீரிய தேசத்தாலும் பாபிலோன் தேசத்தாலும் மேதிய பெருசிய சாம்ராஜ்யத்தாலும் சிதறடிக்கப்பட்ட யூதர்களையும் இஸ்ரவேலர்களையும் நினைவு கூற வேண்டும். அவர்கள் எல்லோருமே மீண்டும் எருசலேமுக்கு வரவில்லை. அவர்கள் அங்கங்கே தங்கிவிட்டார்கள். ஆனாலும் தேவன் தங்களுக்கு கொடுத்த கட்டளையை அவர்கள் கடைபிடிக்கத்தக்கதாக ஏதாவது ஒரு வாழ்க்கையின் ஒரு பகுதியிலேயாவது பஸ்காவை அனுசரித்து விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு வந்து செல்வார்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் மனிதர்கள் அங்கே கூடியிருந்த தங்கள் தங்கள் தேச பாஷையிலே பேசுகிறதை கேட்டார்கள். அந்த யூதர்கள் எந்த எந்த தேசத்திலிருந்தெல்லாம் வந்திருந்தார்கள் என்று சொல்லி தேசத்தின் பெயர்கள் எல்லாம் 9, 10, 11 வசனங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ம்போது ஜென்ம பாஷையிலே என்றால் அவர்கள் பிறந்து வளர்ந்த பாஷையிலே இடத்தை குறிக்கிறது. அந்த இடம் சார்ந்த மொழியை குறிக்கிறது. அந்த இடம் சார்ந்த மொழி சார்ந்த மக்களை குறிக்கிறது. அதாவது பூமியிலுள்ள மனித இடம் சார்ந்த மொழியை பேசினார்கள். பல தேசத்திலிருந்து வந்திருந்த மக்கள் தேவனின் வல்லமையை புரிந்து கொள்வதற்காக அவர்கள் யூதரானபடியினாலே வருகிறவராகிய மேசியா இவர்தான், அந்த மேசியா வந்தாயிற்று, உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையிலே மரித்து பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பஸ்காவின் ஆடாக தனது காரியத்தை நிறைவேற்றினார் என்று சுவிசேஷத்தை ஷார்ட்டாக சொல்லக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இருந்திருக்கலாம். யூதர்களுக்கு சகல பின்னணியும் தெரியும் என்பதினாலே அந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்டார்கள். தங்கள் தங்கள் ஜென்ம பாஷையிலே கேட்டார்கள். இப்படி மகத்துவமான தேவனை புகழ்ந்து அவர் செய்து முடித்த இந்த சுவிசேஷ காரியங்களை அவர்கள் பேசுவதை இவர்கள் கேட்டு பிரமித்தார்கள். பலருக்கு இது புரியாதபடினாலே அவர்கள் மது அறிந்திருக்கிறார்கள் என்று நினைத்தார்கள். அப்பொழுது பேதுரு எழும்பி 15ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கலாம். இவர்கள் வெறி கொள்ளவில்லை. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையாயிற்றே என்றால் காலை 9 மணி. யூதர்கள் மாலையிலே தான் உணவருந்தி குடிப்பார்கள். காலையிலே போதை தெளிந்திருக்கும். இது அவர்கள் வழக்கமாய் இருந்தபடினாலே அதை கோடிட்டு பேதுரு எழுந்து பேசுகிறார். யோவேல் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது என்பதை இங்கே காட்டுகிறார். இந்த கூட்டத்திலே தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய ஆணும் பெண்ணும் வயதிலே பெரியவர்களும் வயதிலே சிறியவர்களும் இருந்தார்கள் என்று காணலாம். மரியாளுக்கு குறைந்தது 53 55 வயது வரை காணப்பட வேண்டும். கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்து பேதுரு அழகாக வர்ணித்து பேசுகிறார். அதை நீங்கள் 20வது வசனத்திலே படிக்கலாம். பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டு தீர்க்க தரிசனம் சொல்லும் வரங்களை தேவனை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு உண்டாகும். அதன் பின்பு 2ஆம் வருகை உண்டாகும். அப்பொழுது சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். கர்த்தருடைய நாமத்தை, கிறிஸ்து என்கிற அந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று உரைத்தான். 50 நாள் தான் ஆகிறது கிறிஸ்து மரித்து. மிகப்பெரிய கலவரத்தை கண்ட இந்த சீஷர்கள் இப்பொழுது பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்டபடினாலே தைரியமாக மரித்த அந்த நசரேயனாகிய இயேசுதான் கிறிஸ்து என்று பகிரங்கமாக பிரசங்கிக்கக்கூடிய ஞானத்தையும் தைரியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் தந்தார். பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்கு பொழிந்தருளப்படும் பொழுது இப்படிப்பட்ட சுவிசேஷ செய்திகளை பகிரங்கமாக சொல்லுகிறவராக காணப்படுவார்களே ஒழிய உளறலாய்
சரியாய் அது இருக்காது. 23ஆம் வசனத்தின்படி கிறிஸ்து மரித்தது தேவன் நிர்ணயித்த ஆலோசனையின்படி அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டு பலியாக பாவ பரிகாரத்தை செய்து முடித்தார். மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். நாமும் அவரை பற்றும் விசுவாசத்தினாலே உயிர் தெழுவோம். நமது மாமிசமும் கிறிஸ்துவை போல நம்பிக்கையோட தங்கி இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட வசனங்களை எல்லாம் அடிக்கோடிட்டு காட்டி பேதுரு மிகவும் தைரியமாக பேசுகிறார். 3 முறை மறுதலித்தவர் இப்பொழுது கிறிஸ்துவே தேவன் என்று தைரியமாக அதே எருசலேமிலே பேசுகிறார். கிறிஸ்து உயிர்த்தெழுவது முன்னமே அறிவிக்கப்பட்டதுதான். அதன்படி அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி 27ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் சாட்சியாக பேதுரு பிரசங்கித்தார். இப்பொழுதும் கிறிஸ்து உயர்த்தப்பட்டு தேவனுடைய வலது பரிசத்திலே இருக்கிறார். அங்கிருந்து நமக்காக பிதா அருளிய பரிசுத்த ஆவியானவரை நாம் இப்பொழுது காண்கிறோம், நாம் இப்பொழுது கேட்கிறோம். நம் மத்தியிலே அவரை பொழிந்தருளினார் என்று அதற்கு சாட்சியாக பேதுரு பிரசங்கிக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் சாட்சியாய் இருப்பீர்கள் என்கிற அந்த வாக்கியத்தை முதல் பிரசங்கத்திலேயே பேதுரு நிறைவேற்றி விடுகிறார். பேதுரு மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நிறைவேற்றி விடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுவது ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் என்று நாம் நம்பக்கூடாது. அவரை விசுவாசிக்கிற எல்லோர் மேலும், சிறியோர் மேலும் பெரியோர் மேலும் பொழிந்தருளப்படுவார் என்பதை நாம் இந்த அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்திலே பல இடங்களிலே வாசிக்கலாம். ஞானஸ்தானம் பெற்ற பின்பும் பெறுவதற்கு முன்பும் எந்த சூழலிலும் அவரை பற்றும் விசுவாசத்தினாலே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகள் மேலும், சிறியோர் மேலும் பெரியோர்கள் மேலும், முதியோர்கள் மேலும், இன்னும் வேலைக்காரர்கள் மேலும் வேலைக்காரிகள் மேலும், குமாரர்கள் மேலும் குமாரத்திகள் மேலும் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுவார். மனிதன் அதற்கு ரெஸ்ட்ரிக்ஷன், தடை, வரையறை செய்ய முடியாது. தேவனுடைய அபிஷேகத்திற்கு மனிதன் வரையறை செய்ய முடியாது. கிறிஸ்து இயேசுவை தேவன் எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி 32, 33 வசனங்களிலே மிகவும் ஆணித்தரமாக பேசி, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவார்கள் என்றான். He is the king of the kings. எல்லா ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா இவர் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ராஜவம்சத்து அரசகுமாரனை அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ரெடிமர், இரட்சகரை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ஆதலால் கிறிஸ்துவ இரட்சகர், அரசாங்க அரசவை, தாவீதின் வம்சத்து அரசகுமாரன், நம்மை ஆண்டு கொள்ளுகிற ஆண்டவர் கிறிஸ்து இந்த இயேசுதான் என்று பேதுரு மிக தெளிவாக அவர்களுக்கு சாட்சி கூறினான். பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். ஆதலால் பரிசுத்த ஆவியினுடைய சத்தத்தை கேட்கிற இருதயம், ஆத்துமா கண்டிப்பாக குற்ற மனப்பான்மையில் குத்தப்பட்டு மனம் திரும்புதலுக்கு நேராக வழிநடத்துகிறது. ஒவ்வொரு ஆத்துமாவும் பரிசுத்த ஆவின் ஆளுகைக்குள்ளாக வரும் பொழுது மனம் திரும்பி கிறிஸ்துவை என் தேவன் என்று அறிக்கையிட்டு பாவத்திற்காக மரித்து இனி கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவின் நீதிக்காக பிழைப்பேன் என்பதற்கு அடையாளமாக ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பின்பு பரிசுத்த ஆவியானுடைய வரத்தை பெற்று நீதி மார்க்கத்திலே நீங்கள் நடப்பீர்கள் என்று பேதுரு அவர்களுக்கு சொன்ன ஒவ்வொரு போதனைகளையும் அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்திலிருந்து எங்கிருந்து வந்திருக்கிற யாராயிருந்தாலும், அங்கே இருக்கிறவர்களாய் இருந்தாலும் உங்களுக்கு அது சொந்தமாகிறது என்று சொல்லி நீங்கள் யாவரும் முன்குறிக்கப்பட்டவர்கள் என்பதை இங்கே பேதுரு விளக்கப்படுத்துகிறார். இதை நீங்கள் 39ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். அதனால் அவிசுவாசிகளாய் இருக்கிற மாறுபட்ட மக்களை விட்டு நீங்கள் தூரம் போய் உங்களை ரட்சித்துக் கொள்வதற்கு வகை தேடுங்கள். இப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அன்றைய நாளிலே பேதுரு இந்த 3000 பேரை சம்பாதித்து தேவ மந்தையிலே சேர்த்தான். முதலாவது மந்தை சேர்க்கப்படுகிறது அப்போஸ்தலர்கள் மூலமாக.
இந்த மேல் வீட்டறை பிரசங்கம் உலகளாவிய யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரசங்கம். திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டு விடுகிறது. முதல் 3000 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து சொன்ன உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் ஐக்கியத்திலும் ஐக்கியத்திலும் அப்பம் பிட்குதலிலும், அதாவது கிறிஸ்துவை நினைவு கூறுவதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலை பெற்றுக்கொள்வதாக இருக்கக்கூடிய ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த ஒளிந்து கொண்டிருந்த அப்போஸ்தலர்கள் பகிரங்கமாக பிரசங்கிக்கிறதை கண்டும் அவர்கள் மூலமாக நடக்கிற அற்புத அடையாளங்களை கண்டும் மக்கள் பயந்தார்கள். ஆதலால் எல்லோரும் ஒருமித்து ஒரே இடத்திலே கூடி வந்திருந்தார்கள். சாலமோன் தனக்கென்று கட்டியிருந்த மிகப்பெரிய அந்த சாலமோனின் மண்டபத்திலே இவர்கள் கூடி வாழ்ந்தார்கள் என்று பின்வரும் வசனங்கள் சொல்லுகிறது. தேவாலயங்களிலும் வீடுகள் தோறும் அற்பம் பிட்டு மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி ஒருமனப்பட்டவர்களாய் தேவ சமூகத்திலே அவர்கள் இணைந்து இருந்தார்கள். இப்படி ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் அனுதினமும் தனது மந்தையாகிய புது சபையிலே திருச்சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இன்று நீங்களும் நானும் இதே பிரசங்கங்களின் வழியாக சேர்த்து